நான் நேற்று உங்களுக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்கள்? சூரியவம்சியின் எல்லாமே அங்கதான் இருக்கு. மெயின் சூச்சு அங்கதான் இருக்கு. ஐபிஎல் மெயின் சூச்சே சூரியன் அங்கதான் இருக்கு. சன்ரைசர்ஸ் நாம நீங்க சொன்னீங்க தொடர்ச்சியான வெற்றி, அது வந்து இந்த நேற்றைய போட்டியையும் ராயல் சேலஞ்சர்ஸுக்கு எதிராக கொண்டு வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது நடந்தது என்ன மாதிரி தான் நடந்தது. அதான் அந்த ஒன் மேன் ஷோ தான். ஒரே ஒரு ஆள் சூரியவன்சி மாத்துவார். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சன்ரைசர்ஸ் வந்து அவ்வளவு திடமான அணி இல்லை. ஏதோ ஒரு வகையில அந்த நேரத்துல மட்டும் அந்த அணியை கொஞ்சம் சமாளிச்சு வின் பண்ணிட்டு போற மாதிரி தான். அதேதான் அந்த பலமான அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் போன்றவர்கள் அடித்தால் வெற்றி. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸும் அதேதான். சூரியவன்சி அடித்தால் டாப், இல்லாட்டி இல்ல நிலைமை தான். இப்ப நேற்று அந்த சூரியவன்சி அடித்து விட்டார். அடிக்காவிட்டார் என்று பார்த்தால் மச்சு இருக்கும் டைட் ஆகி இருக்கும், கொஞ்சம் இருக்கமா இருந்திருக்கும். அது நேற்று வேறு கதை. அது அதை பற்றி கதைக்கவே இல்லாத உலகத்தின் அடிச்சது ஃபுல்லா உலக நல்ல தலை சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கு அடித்த அடிகள் இப்படியும் அடிக்க முடியுமா? அது சாதாரணமான பெரிய துடுப்பாட்ட வீரர்களை அடிக்கிறது கஷ்டம். 15 வயசுல இந்த அடின்றது வந்து வாய்ப்பே இல்லை. வேற எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த வீரராலும் அந்த மாதிரி அந்த பந்து வீச்சுக்கு அடிக்க முடியாது. அவ்வளவு இலவு கிடையாது. இது வந்து அந்த இளம் கன்று பயமறியாதது போன்று ரைட். அவருக்கு டென்ஷன் இல்லை, ஃப்ரீ. அதே மாதிரி நிறைய மென்டல் ப்ரெஷர் அல்லது மச்சம் எடுக்கும், அது எதுவுமே அவருக்கு தெரியாது. அது அவருக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு அதிகபட்ச சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன நடக்குமோ அடிச்சு முடிச்சுட்டு வா நீ. ஆனா அந்த அவுட் ஆகி போய்க்க ஃபீல் பண்ணி போனா 3 ஓட்டங்கள் தான் அதுல விளங்கிச்சு தானே சந்துரு. அவர் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்குது உள்ளுக்கு. அந்த டார்கெட் வந்து அவர்கிட்ட இருந்தது. 100 அடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் நேற்று அவருக்கு 99% இருந்தது. அது யாராலும் எதிர்பார்க்காத அது ஆட்ட வளர்ப்பு தான், அதுல மாற்றம் இல்லை. சரி, நேற்றைய நாள்ல வென்றிருக்கிற இந்த அணி இப்ப எப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபைனலும் சொல்லல. இன்றைக்கு என்ன நடக்க போகுது? இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு போட்டி இல்ல. நாளைக்கு குஜராத் டைட்டன்ஸ் திருப்பி ராஜஸ்தான் ராயல்ஸ். குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்குமான போட்டியை பொறுத்தவரை நேற்று நடந்த சம்பவம் அதே சம்பவம் நாளைக்கு நடக்கும் நான் நினைக்கிறேன். வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தென்படுகின்றன. குஜராத் வந்து சன்ரைசர்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது குஜராத் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ராஜஸ்தானோட நேற்று நடந்த போட்டி குஜராத் இருக்கு தானே. குஜராத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் வந்து பலமான அணி நினைக்கிறேன். அதுக்கே நேற்று அடி விழுந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது குஜராத்துக்கு நாளைய போட்டி அவ்வளவு இறுக்கமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். குஜராத் பந்து வீச்சு பிளஸ் அந்த பந்து வீச்சை வைத்து ஏதாவது கட்டுப்படுத்த முயற்சித்தால், எங்கேயாவது சூரியவன்சியை முன்னுக்கு ஆட்டமிழக்க வச்சுட்டீங்கன்னா சக்சஸ், விட்டீங்கன்னா வெரி சாரி பிரச்சனை ஆயிரும். ஒரு 5 ஓவர் விட்டீங்கன்னாலும் கூட பெரிய பிரச்சனை ஆயிரும். முதல் விக்கெட் 2 பேரையுமே நீங்க ஒரு 5 ஓவருக்குள்ள எடுக்கணும். 10 ஓவர்லாம் அடிச்சுட்டாங்கன்னா 100 தாண்டி தான் போய் நிற்கும். 100 தாண்டிட்டுனாலே அங்க முடிஞ்சிடும். பிறகு வாரவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்த 10 ஓவருக்கு 100 அடிச்சிருவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், இது 2 அணிக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்படியுமே அவங்க போயிட்டாங்க இந்த போட்டி. ஆனா ராஜஸ்தான் ஆரம்பத்தில் அதி உச்சத்துல நின்றது, இடையில 2-3 ஃபெயிலியர். அது சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். அதுல இருந்து அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து திருப்பி கம்பேக் கொண்டு எடுத்துட்டாங்க. எடுத்து அப்படி தொட்டர்ச்சி அடித்து கொண்டு தான் வரார்கள். அதனால இந்த கம்பேக் வந்து டொப்ல போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய இருக்கு. ஆனால் 2வது தடவையும் 2 வாய்ப்புகளும் இருக்கு. உண்மையிலே 2வது தடவையும் அடுத்தடுத்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் கிண்ணம் வெல்ல வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவு பலமா இருக்கு அந்த அணி. எங்கேயுமே சறுக்கிற மாதிரி தெரியல. இறுதி போட்டியில இதை விட மோசமா விளையாடுவாங்க. ஆமா, அதுல மாற்றம் இல்லை. அந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல. அது முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இல்ல. அது ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளஸ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் அடித்தால் சரி. பின்வரிசையில் துடுப்பாட்டத்தில் அப்பப்போதுதான் 1-2 பேர் பிரகாசித்திருக்கின்றார்கள். வேறு யாரும் இல்லை. குஜராத் டைட்டன்ஸ், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் எல்லோருமே அடிக்கின்றார்கள். பந்து வீச்சு அவர்கள் தான் இந்த மற்ற யாரிடம் இல்லாமல் 4 வேக பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதோடு அவர்கள் வந்து விடுவார்கள். அதே போன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நிச்சயமாக ஒர்க் அவுட் பண்ணுகின்ற ஒரு அணி. டெக்னிக்கலி எப்படி இதை செய்யலாம், எவ்வாறு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்றது வந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஃபைனலுக்கு ராஜஸ்தான் வந்தா எப்படியுமே புவனேஸ்வர் குமார், அதே மாதிரி சூரியவன்சி ஆகியோருக்கு இடையிலான அந்த மோதல்கள் அதுகள் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்கலாம். இதுல வந்து குஜராத் சரி, ராயல் சேலஞ்சர்ஸ் 2மே ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுல 2ல எந்த அணி வந்தாலும் அது சாதகம் வந்து ஆர்சிபி பலமாகத்தான் இருக்கின்றது. ராஜஸ்தானின் பலம்
ஒரு இடத்தில் இருக்கின்றது. அது பிரிக்கப்பட்டு சரியான முறையில் விளையாட வேண்டும். இனி அதை பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய சொல்ல வேண்டிய தேவை. இப்ப சூரியவன்சிக்கு நிறைய பேர் எல்லாம் வச்சுட்டாங்க. ஆமா, கிறிஸ் கெயில் 2012 அடிச்ச கூடுதலான சிக்ஸர் ரெக்கார்ட் போயிட்டு 15 வயசுலயே வந்து அடிச்சிட்டார். நேற்று அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சதுதான் மிஸ் ஆயினது, அதெல்லாம் அவர் கவலைப்பட்டார். எனவே அது இல்லாமல் போயிருக்கின்றது. அது அவருக்கு இன்னும் கால அவர் இதை விட வேகமா அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் வேகமா அடிக்க இருக்குது. அப்படி நிறைய விஷயம் இருக்கின்றது. அதே போன்று இப்ப புது பேரும் வச்சுட்டாங்க. என்ன பேர்? யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில். யூனிவர்சல் பேபி பாஸ். பேபி பாஸ் பேர் வச்சுட்டாங்க வைபவுக்கு. இப்பொழுது ரைட். இந்த மாதிரி IPL இறுதி கட்டத்திலேயாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டு செல்ல இருக்கிறது. சூரியவன்சி தான் இப்பொழுது ட்ரெண்டிங், கிரிக்கெட்ல ட்ரெண்டிங் சூரியவன்சி தான். தப்பித்தவரை அவர் இந்த சீசன்ல இல்லாம இருந்திருந்தா இந்த IPL நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்திருக்க யோசிச்சு பாருங்க. அது சரி. அந்த அளவுக்கு தோனியை மறந்துட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க தோனி அடுத்த முறை வந்தாலும் ஒண்ணு வராட்டி ஒண்ணு அந்த மாதிரி ஆயிட்டு. ஆனா இப்ப சொல்லியிருக்காங்க தோனியை ஏதோ ஒரு ஃபார்ம்ல CSKல வச்சிருப்பாங்க. அவர் இருப்பாரு, வைப்பாளர் இருப்பார். அவர் இருந்தா CSK அவர் இருந்தா தான் ஓரளவுக்காவது முதல் போட்டிதான் வெல்ல இல்லைன்னா CSK முடிஞ்சது. அடுத்த வருஷம் வரைக்கும் நடக்க போகுது தெரியல. நிறைய மாற்றங்களோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். சன்ரைசர்ஸ் தோத்தத்துல எனக்கு நாம் முதல்ல ஆரம்பத்துல சொன்னது, சன்ரைசர்ஸ் பெரிய பலமான அணி, நிறைய வீரர்கள் இருக்கிற ஒரு அணி. ஆனால் அவங்களால அதை கொண்டு போய் நடத்த முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. நிர்வாகமா இருக்கலாம். ஆனா வீரர்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த அளவுக்கு வந்து விட்டார்கள் என்பது எல்லாமே சரிதான். வரவேண்டிய அணிதான் அது. தோல்வின்றது சகஜம். எதிரணி பலம் என்றால் தோற்கத்தான் வேண்டும். 18 புள்ளிகளோடு 2வது இடம். அது ஓட்ட நீர சராசரி வீதத்தில் தான் 3வது இடம். ஆனா 3 அணிகளுக்குமே 18 புள்ளிகள். அப்ப கிட்டத்தட்ட முதலிடத்துக்கு வந்திருக்கா. அதுல ஒரு போட்டி இப்படித்தான் நொக் அவுட்னு சொல்றதுல, அதுல சில வேளையில நல்ல அணிகளுக்கும் இது நடக்கும். நடந்து விடும் போய்விட்டார்கள். இந்த விஷயங்களை பார்த்தோம். இந்த 3 அணி தான் இப்ப இருக்கு. ஒரு அணி ஏற்கனவே தெரிவாயிட்டு. இந்த 2 அணியில எது நாளைக்கு வென்று இறுதி போட்டிக்கு போகும், இறுதி போட்டிக்கு போய் யார் வெல்லப்போறாங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.